இன்னைக்கு நம்ம எபிசோட்ல லோக்பால் மசோதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் இழுப்பறையில் இருந்துச்சு. இப்போ அந்த மசோதா வந்து அமலுக்கு வரப்போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவரோட கைதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை பற்றியும் தமிழகத்தில் இப்போ இருக்க குழப்பத்தை நாங்கள் யூஸ் பண்ணிக்க தான் பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன ஹச் ராஜா அவர்களை பற்றியும் 1 லிட்டர் தண்ணீர் 600 ரூபாயா அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஷோ. கர்த்தா பேசுவான் அவடை. தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற குழப்பத்தை பாஜக யூஸ் பண்ணிக்க நினைக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஹச்ராஜ் அவர்கள் ஆமா தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற குழப்பத்தை பாஜக யூஸ் பண்ணி தான் நினைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா என்னன்னா பொசுங்கி இப்படி சொல்லிட்டு நினைக்காதீங்க. காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா வந்து பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள திராவிட கட்சிகள் வந்து இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களுக்கு காட்டுறதுக்காக தான் பண்றோம் தவிர மற்றபடி அந்த தவறான நோக்கமும் இல்லை. அண்ட் வந்து திராவிட கட்சிகளை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால்காவடி எடுத்தாலும் டிடிவி தினகரன் அவர்கள் கைதுன்னு சொன்னவனே ஏன் அவர் முன்ஜாமீன் வாங்கல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நாஞ்சில் சம்பத் அவர்களை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து தேவையில்லைங்க, எதுக்கு முன்ஜாமீன் தேவையில்லைங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஒன்று எதுக்கு டிடிவி தினகரன் அவர்களை கைது பண்ணாங்க, இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து டெல்லி டெல்லி டெல்லின்னு சொல்லியிருக்காரு. டெல்லின்னு சொன்னோன்னே யாரை சொல்கிறான்னு தெரியுது. பட் நான் அதை சொல்ல போய் அப்புறம் ஃபேக்ட் தப்பும்பாங்க. அதுக்கப்புறம் ஆன்டி இண்டியன் வேற சொல்லுவாங்க. நமக்கு எதுக்கு தேவையில்ல வம்பு. அண்ட் அடுத்த கேள்வி தான் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி அதிமுகலேருந்தே அவர் விலகி இருக்காரு, அப்படி இருக்கும்போது இன்னும் ஏன் அவர் சப்போர்ட் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து யார் சொன்னா விலகி இருக்காங்கன்னு 87 எம்எல்ஏ அவங்க சப்போர்ட் பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? 1 கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்து எந்த ரெசார்ட்னு தெரியல. குன்றத்தூர், கூவத்தூர், மேல்மருவத்தூர் ஒரு 87 ரூம் புக் பண்ணுங்க ரெசார்ட் அடுத்து வந்துட்டே இருக்கு. டாஸ்மாக் மதுக்கடையில் மூடணும்னு சொல்லி மக்கள் அங்கங்கே போராட்டம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது ராமநாதபுரம் நொச்சி உரணி அப்படிங்கிற பகுதியில் மக்கள் போராட்டி இருந்திருக்காங்க. ஒரு டாஸ்மாக் முன்னாடி டாஸ்மார்க்கு மூடி தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் சரியாக தான் போயிருக்கு. சரி எவ்வளோ நேரம் தான் நம்மளும் போராட்டம் பண்ண வேலை வெட்டி பார்க்கணும்ல, கலெக்டரை போய் மனு கொடுக்கலாம் இதை பற்றி அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த போன சைக்கிள் கேப்பில் நம்ம பயிலுக வந்து கடையை திறந்துட்டாங்க. அது ஒரு தோட்ட பகுதி. வாட்டமாக சுற்றி நம்ம பயிர்கள்லாம் வந்து அப்படியே அங்கே போய் டாஸ்மார்க்கில் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணி ஜாலியாக சுற்றி இருந்திருக்காங்க. மனு கொடுக்க போன கேப்பில் மதுக்கடையை திறந்துட்டீங்களா? ஒருவேளை இப்படி தான் போராட்டம் பண்ணும் போல. தெர்மாகோல் திட்டம் சொன்ன சிரிப்பு வருதுல. எங்க கேமராமேன்லாம் அதை ஒயிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த டேம்ல மிதக்க விட்டு நீர் ஆவியாகவும் தடுக்கலாம் அப்படிங்கிற திட்டம்லாம் எனக்கு தான் தெரியும். என்ன விஷயம்னா வந்து இந்த மாதிரி திட்டத்தை வந்து நிறைய பேர் கேவலமாக பேசினாங்களே, நிறைய மீம்ஸ்லாம் போட்டாங்களே, அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் வந்து நீ நினைக்க மாதிரி ஒன்றும் கேவலமான திட்டம்லாம் கிடையாது. அந்த திட்டத்துக்கு வந்து 10 லட்ச ரூபா செலவாகல, வெறும் அன்னைக்கு 8000 ரூபா செலவாச்சு. சாம்பிள் பார்த்தல காத்துல கூட பறந்துச்சேன், அது 8000 ரூபா செலவாச்சு. மொத்த திட்டத்தோட வேல்யூ தான் 10 லட்சம் ரூபாய். அந்த திட்டத்தை வந்து இன்னும் பெருசா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் குறைச்சல பத்தாரா பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஆமாங்க பெருசாக பண்ண போகிறாங்களா. என்ன அப்படின்னா வந்து அன்னைக்கு வந்து சின்ன தெர்மாகோலா இருந்துச்சு, அதனால தான் பறந்துருச்சு. இப்போ பெரிய தெர்மாகோலா 10க்கு 10 சைஸில் அடிக்க போகிறோம், ரீப்பர் கட்டெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அதனால் பறக்காது, நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொன்னப்போ வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணீங்க. ஆனால் அந்த திட்டம் ஐநா சபையிலே அப்ளாஸ் வாங்குற அளவுக்கு பெரிய திட்டமாக வரலையா அப்படி மாதிரி பில்டப் கொடுத்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த திட்டம் ஹிட் ஆகும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு. விராட் கோலி இருக்கார்ல கிரிக்கெட் பிளேயர், அவர் பிசிக்கல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பாரா. ஒன்லி ஹைஜீனிக் ஃபுட், ஹைஜீனிக் வாட்டர் தான் குடிப்பாரா. அவர் குடிக்கிற தண்ணி வந்து பிரான்ஸ்லேருந்து வருதா. அதுவும் அந்த வாட்டர் வந்து 1 லிட்டருக்கு 600 ரூபாயா. 600 ரூபாய் தண்ணி வாங்கி குடிச்சாதான் ஆரோக்கியமா இருக்க முடியுமா? இப்ப நாளா இல்ல எவ்வளவு ஃபிட்டா இருக்க பாருங்க. வந்துருச்சுடா இன்ஃபெக்ஷன். இந்த 600 ரூபாய் லிட்டர் தண்ணி பார்சல். மிஸ்டர் விராட் கோலி 600 ரூபாய் தண்ணி வாங்கி குடிக்கிறதும் ஹைஜீனிக்கா இருக்கிறதும் ஃபிட்டா இருக்கிறதும் ஐபிஎல் நீ ஸ்கோர் பண்றீங்க பாத்தீங்களா, அதுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும். ஆக்ட்ரஸ் நந்தினி அவங்களோட கணவர் கார்த்திக் தற்கொலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தற்கொலைக்கு முன்னாடி எழுதின கடிதத்தில் கார்த்திக் அவர்கள் வந்து இந்த தற்கொலைக்கு நந்தினி அவரோட அப்பா கொடுத்த பிரஷர் தான் காரணம் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துச்சு. ஆனா வழக்கு இந்த தற்கொலையில ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால கார்த்திகோட அம்மா வந்து இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. கோர்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் விசாரிச்சதுல அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ்ல கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கருத்துல லோக்பால் மசோதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷமா இழுப்பறில் இருந்துச்சு. இந்த லோக்பால் மசோதா இப்போ அமலுக்கு வந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். லோக்பால் மசோதா அப்படின்னா என்ன? லோக்பால் மசோதா அப்படிங்கிறது வந்து ஊழலுக்கு எதிரானது. இந்த லோக்பால் மசோதா மூலமா வந்து ஒரு கமிஷன் ஒன்று அமைப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்பாங்க. இந்த கமிஷன் வந்து யாருக்கானது எதுக்கானதுன்னு கேட்க போனா வந்து இந்த கமிஷனானது வந்து பொதுமக்களுக்கானது. இது வந்து ஊழலுக்கு எதிரானதுன்னு வச்சுக்கோமே. எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்க போனா வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு அரசு கவர்மெண்ட் ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறாங்க, அவங்க தேவைகளுக்காக போகிறாங்க பட்சத்தில் அங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்ககிட்ட லஞ்சமாக ஒரு அமௌண்ட்டையோ இல்லை ஏதோ பொருளையோ கேட்குறாங்க பட்சத்தில் வந்து இந்த கமிஷன்கிட்ட போய் நீங்கள் வந்து
முறையிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கிறதுல நிறைய தாமதங்கள் இருக்குது, வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க சரி பண்ணி கொடுக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அவங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் இவங்ககிட்ட முறையிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் வந்து சரி பண்ணதுக்கு நிறைய வேலைகள் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து 1 மாதத்துக்குள்ளே கிடைக்கிறதுக்கு நிறைய வழி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி 1 வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் சரி பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க லோக்பால் மசோதா. இந்த லோக்பால் மசோதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருஷமாக இழுப்பேரில் இருந்து சொன்னால அதை பற்றி பார்க்கலாம். 1971 அந்த மாதிரி காலகட்டத்தில் லோக்பால் மசோதா அப்படிங்கிற பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1971 2008 வரைக்கும் இதை பற்றி நிறைய பேசிட்டு டிபேட் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. ஒரு 8 வாட்டி இதை பற்றி டிஸ்கஷனே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணா ஹசாரே அவர்கள் 2011 நிறைய போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ போல ஊழலுக்கு எதிராக தான் இந்த விஷயம் நிறைய பண்ணார். அதில் லோக்பால் மசோதா அப்படிங்கிறத ரொம்ப முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்காக போராட்டிருந்தார். அதுக்கப்புறம் வந்து 2013 வந்து இது சட்டமாகவே ஏற்றினாங்க. 2013 சட்டமாக ஏற்றப்பட்டாலும் 2017 இப்போ வரைக்கும் வந்து இது அமலாத காரணம்னு பார்க்க போனால் வந்து லோக்பால் மசோதா கமிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும். எலெக்ஷன் கமிஷன், சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி. ஸோ அந்த டீம் மெம்பர் செலக்ட் பண்ணதுக்கு ஒரு டீமே இருக்குது. அந்த டீமில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, அப்புறம் ஆப்போசிஷன் பார்ட்டிலேருந்து சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் என்ன பிரச்சனை, ஏன் வரலன்னு கேட்க போனால் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்றது கூட காங்கிரஸ் இல்லை. ஏன்னா வந்து அவங்க 10% கூட ஜெயிக்கல. ஸோ அதனால் ஆப்போசிஷன் பார்ட்டியே இல்லை. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில வந்து ஸோ ஆப்போசிஷன் பார்ட்டிஸே இல்லாமல் ஒரு ரூலிங் பார்ட்டியை வச்சு மெம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ரூலிங் பார்ட்டிஸ் நிறைய யோசனைகள் இருக்க போய் தான் இந்த மாதிரி டிலேக்கான காரணம். சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஆப்போசிஷன் பார்ட்டி டீம் மெம்பர்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இல்லாமல் உங்கள் பார்ட்டி மெம்பர்ஸை வச்சு இந்த டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது ஆனால் எங்களுக்கு லோக்பால் மசோதா அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் லோக்பால் மசோதா அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஊழல் இல்லாமல் நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவும். ஸோ விரைவில் நனவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். போன கேபே எபிசோடில் நைஸ் ஷோ, ஹோப் திஸ் இஸ் த ஒன்லி ஷோ கிவிங் ஹோப் ஃபார் டிஎன் ஃபார் த கரண்ட் சிச்சுவேஷன், கீப் ராக்கிங், உங்கள் பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பூபதி குமார் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பஞ்சுவாலிட்டிலும் சரி, பஞ்ச் கொடுக்குறதும் சரி, அவட என்றைக்குமே மாற மாட்டான். அடுத்த கமெண்ட்ல மிஸ்டர் ஆவுடை, என்னோட கமெண்ட்டை ஏன் படிக்க மாட்டேங்கிங்க, இன்னும் படிக்கலைன்னா போட்டு தெளிடுவேன் அப்படின்னு ஐயப்பன் கே அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பாஸ் உங்கள் பேர் நல்ல ஞாபகம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோடு 5 எபிசோடுக்கு முன்னாடியே உங்கள் பேரை வாசிச்சிருக்கேன். பின்னோக்கி போய் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள், முன்னாடியே சொல்லக்கூடாது. அதுக்கடுத்த கமெண்ட்டில் கேபிஎம் மட்டும் தான் டைமுக்கு வருது, பட் MYN US நாட் ஆல் அப்லோடட், ப்ளீஸ் அதையும் இந்த ஷோ போல் டைமுக்கு அப்லோட் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு ரோஹித் ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. பாஸ் கேபிஏ அப்படிங்கிற விஷயம் வந்து வாரத்தில் 3 நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். பட் மடைத்திருந்து மாத்தி யோசி, ஆண்ட்ரியல் ஷோ இதெல்லாம் வந்து வாரத்துக்கு எத்தனை சொல்லி கம்பல் பண்ணி இவ்வளோதான் அப்படி கொடுக்க விரும்பலை. நாங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்குறோம். எக்ஸஸாகவும் போகும். சில சமயம் பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு 5 மாத்தி யோசிலாம் பேருக்கு. ஸோ அது மாதிரி டைம் டிபெண்ட் இல்லாமல் நிறைய பண்ண நினைக்கிறோம். அதனால தான் இந்த கட்டுப்பாடு. போன எபிசோடையும் நான் கமெண்ட் பண்ண சொன்னதை மறித்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அவங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் ரிப்ளை பண்ணிருந்தேன், சில பேருக்கு வீடியோவில் இப்போ ரிப்ளை பண்ணிருந்தேன். இந்த எபிசோடையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லோக்பால் மசோதா அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டை முதல் கம்ப்ளைண்ட் நீங்கள் வைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு டெக்ஸ்ட்லையும் சரி வீடியோலையும் சரி நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணுறேன்.